கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வார்த்தை பாடல் புஸ்தகத்தில் 67வது பாடல். நல்லவரே நம் கர்த்தரை முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தர், வல்லவரே எல்லையில்லா கிருபை தொடர்ந்து வரும் நித்தமே. பாடல் புஸ்தகத்தில் 67வது பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். கர்த்தரே வல்லவரே எல்லையில்லா கிருபை தொடர்ந்து வரும் நித்தமே. நல்லவரே நம் கர்த்தரே முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரே எல்லையில்லா கிருபை தொடர்ந்து வரும் நித்தமே. நல்லவரே நம் கர்த்தரே முன்
உயர்த்தே உயர்த்தி தூரவே கர்த்தரின் சேனை முன் சென்று வெற்றியின் கொடியை நாம் எழுப்புவோம். நல்லவரே நம் கர்த்தரே முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே வல்லவரே எல்லையில்லா கிருபை தொடர்ந்து வர்த்தமே. நல்லவரே நம் கர்த்தரே முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே வல்லவரே நேர்த்தமே. இந்த யுத்தம் உங்கள் யுத்தம் அல்ல, பரிசுத்த தேவன் வார்த்தை கேட்டு நான் கர்த்தரின் நம்பிக்கையை காண்போம். தேடன் கொள்வோம், ஜெயம் பெறுவோம். பகைவர் கூட்டம் கண்டு அஞ்சிடாமல் பரிசுத்தரை பணிந்து தோழுவோம். பெருங்குலக்கத்தோடு நாம் முன்னேறி பரமதேவனை பாடுவோம். நல்லவரே நம் கர்த்தரே முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே வல்லவரே எல்லையில்லா கிருபை தொடர்ந்து வரும் நேர்த்தமே. நல்லவரே நம் கர்த்தரே முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே வல்லவரே எல்லையில்லா கிருபை தொடர்ந்து வரும் நேர்த்தமே. நல்லவரே நம் கர்த்தரே முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே வல்லவரே எல்லையில்லா கிருபை தொடர்ந்து வரும் நேர்த்தமே. நல்லவரே நம் கர்த்தரே முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே வல்லவரே எல்லையில்லா கிருபை தொடர்ந்து வரும் நேர்த்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கவலைப்படுறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். குடும்பத்தின் சூழ்நிலைகள் ஒரு காரணமாக இருக்கும், சமுதாயம் ஒரு பக்கம் காரணமாக இருக்கும், நண்பர்கள் ஒரு பக்கம் காரணமாக இருப்பாங்க, சில நேரங்களில் பிள்ளைகள் காரணமாக இருப்பாங்க, பெற்றோர்கள் காரணமாக இருப்பாங்க. ஆனால் சந்தோஷமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், நம்முடைய ஆண்டவர் நல்ல தேவன். அல்லேலூயா. நல்ல தேவன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நல்லவர்னு சொன்னால் அவர் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய தேவன் என்று அர்த்தம். நிறைய பேருக்கு இது தெரியாது. அவர் நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார்லாம் நினைக்கிறாங்க. சிலர்லாம் நினைக்கிறது என்னென்னா, வியாதியவே ஆண்டவர் தான் கொண்டு வர்றார் அப்படிலாம் நினைக்கிறாங்க. கிடையாது. வியாதிக்கு ஆண்டவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆண்டவர் எப்பவுமே அவர்கிட்ட இருக்கிறது தான் தர்றாரு. அவர்கிட்ட வியாதி இல்லை, ஆகையினால அவரால் தர முடியாது. அதே போல் அவர்கிட்ட தரித்திரம் இல்லை, ஆகையினால தரித்திரத்தை உங்களுக்கு எனக்கும் தர முடியாது. அவர்கிட்ட பாவமோ சாப கட்டுகளோ கிடையாது, ஆகையினால அதை உங்களுக்கும் எனக்கும் தர முடியாது. அதுக்கு மாறாக அவர்கிட்ட வெற்றி இருக்குது. அவர் கல்வாரி சிலுவையிலே பிசாசை என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். அப்போ வெற்றி இருக்குது, அந்த வெற்றியை உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். அவரிடத்தில் தெய்வீக சுகம் இருக்கிறது, அந்த தெய்வீக சுகத்தை உங்களுக்கு எனக்கு தருகிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், ஆகையினாலே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுதான் நீங்கள் தர முடியும். அதே போல் அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் அவரும் தர்றார். அல்லேலூயா. அப்போ நல்லவர்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம சொல்கிறது இல்லை. அவர் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய தேவன். அல்லேலூயா. நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகளை நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடிய தேவன். அந்த வெளிப்பாடோடு வரும்போது தான் ஆண்டவரை நாம் ஆராதிக்க முடியும். காட் இஸ் குட் ஆல் த டைம்னா, ஆல் த டைம் தான் அது. உங்கள் சூழ்நிலை நல்லா இருக்கலாம், மோசமாக இருக்கலாம், அல்லது ரொம்ப சூப்பராக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். என் தேவன் மாறாதவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும். இந்த உலகத்தை படைக்கும் போது அவர் தீமையான எந்த காரியத்தையும் அவர் உண்டாக்கலை. அன்றைக்கு அவர் எப்படி நல்லதை மட்டுமே உண்டாக்கக்கூடிய நல்லவராக இருந்தாரோ அதை போலவே இன்றைக்கும் அவர் நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசுடைய பெரிய சாதுரியம் என்னன்னா, இன்னைக்கு சபைக்குள்ளே எப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் சில நேரம் சோதனையை கொடுக்குறாரு, சில நேரம் பிரச்சனையை கொடுக்குறாரு, சில நேரம் வியாதியை கொடுக்குறாரு, இப்படிலாம் பேச வச்சுட்டான். ஆண்டவர் தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. ஆகையினால யாரும் சொல்லக்கூடாது ஆண்டவர் தான் என்னை சோதிக்கிறார், என்ன செய்யக்கூடாது. ஒரு கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது
ஆண்டவரே இதை எதுக்காக எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்திற்காகவும் வரக்கூடிய பாடுகளை மட்டும்தான் ஆண்டவர் சகிக்கணும்னு சொன்னார். நம்முடைய தவறுகளினாலேயோ பிசாசுடைய சோதனைகளினாலேயோ வரக்கூடிய தீமைகளை நீங்கள் நானும் சகித்து கொள்ளக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. வியாதி வந்தால் எதிர்த்து நிற்கணும். அது ஆண்டவர் கொடுத்த டோக்கன்னு நினைக்கக்கூடாது. தரித்திரம் வந்தால் அதை எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. எதை வச்சு எதிர்த்து நிற்கிறது? தேவனுடைய வார்த்தையை வைத்து. அல்லேலூயா. ஏன்னா என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய எல்லா குறைவையும் என்ன செய்கிறாராம்? அவர் நிறைவாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையானது அவர் நல்லவர். அவர் தான் சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு. அப்போது உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சில பிரச்சனைகள் வரும், சில போராட்டங்கள் வரலாம். ஆனால் அதிலிருந்து வெற்றியை பெறுவதுதான் கிறிஸ்தவனுடைய வேலை. ஒரு விசுவாசி, ஆவிக்குரிய ஒரு விசுவாசியுடைய வேலை என்னன்னா, வசனத்தை சரியாக படித்து சூழ்நிலையின் மீது என்ன செய்வான்? அந்த வசனம் என்கிற பட்டயத்தை வச்சு விளையாடுவான். அப்போ வெற்றி யாருடையதாகும்? விசுவாசியினுடையதாகும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் 70வது பாடல், கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள். எல்லாமே வசனம் பாருங்க. வசனத்தை தான் பாட்டாக பாடுறோம். அன்னைக்கும் பாடினாங்க, இதைத்தான் என்ன செஞ்சாங்க? பாடினாங்க. இதே டியூன் பாடினாங்களான்னு தெரியாது, ஆனால் வேறு டியூனில் இருக்கும். இன்றைக்கு நாம் அதை தான் பாடுறோம். ஏன்னா வசனம் தான் வாழ்க்கையாக மாறணும் பாருங்க. வசனம் தான் பாட்டாக வரணும், வசனம் தான் பேச்சாக வரணும், வசனத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன்? ஆதியில் என்ன இருந்துச்சு? அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்துச்சு? அந்த வார்த்தை தான் யாராக இருந்தது? அப்போ தேவன் தான் வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தையினாலே தான் சகலத்தையும் படைத்தார், சகலத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார். அப்போது ஊழியக்காரர் உங்களை தாங்கிறது இல்லை, நீங்கள் ஊழியக்காரரை தாங்கிறது இல்லை. எல்லாருமே அவர் தான் என்ன செய்கிறாரு? அவருடைய வசனம் தான் தாங்கி கொண்டிருக்கிறது. ஆகையினால தான் வசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் உற்சாகமாக கலங்க தட்டி நாம் பாடுவோம். கர்த்தர் பெரியவர், துதித்து
ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழ்வார். அடைந்தே வாழ்வார். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார். அவர் மகிமையில் தங்கிடுவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். பரிசுத்தமானவர், வானத்தில் இருப்பவன், பாடல் இயேசுவை பாடி போற்றுவார். பாடல் இயேசுவை பாடி போற்றுவார். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார். அவர் ஆறுதல் பெற்றிடுவார். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார். அவர் ஆறுதல் பெற்றிடுவார். கர்த்தர் நல்லவர், யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்கிற சப்தம் என்கிற எக்காலம் பரலோகத்தில் ஓயாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பூமியிலே நாம சொல்ல வேண்டியது தெரியுமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்லவர் நல்லவர்னு பாட பாட எல்லா நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தேவனை பற்றின சரியான புரிதல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியுள்ள ஜீவியத்தை செய்ய வைக்கும். ரெண்டாவது, ஆண்டவரை குறித்ததான சரியான நல்ல தேவன் என்கிற அந்த ஒரு வெளிப்பாட்டின் அறிவு தான் நம்மை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறி போக வைக்கும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வைக்கும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து, இங்கிலீஷில் அப்படி தான் வரும். நம்ம ருசித்து பாருங்கள்ன்றத ஒரே வார்த்தையாக நினைக்கிறோம், அப்படி கிடையாது. டேஸ்ட் அண்ட் சி, சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணுமா? அவர் எவ்வளோ நல்லவன்றதை பார்க்கணுமா? அல்லேலூயா. அப்படி தான் வசனம் வரும். அதை தான் ருசித்து பாருங்கள். அப்போ கண்ணை திறந்து பார்க்குறது ரொம்ப முக்கியம். தேவனுடைய வெளிப்பாட்டின் அறிவை பெறுவது முக்கியம்.
கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பது மிக மிக முக்கியம். அந்த புரிதல் நமக்கு ரொம்ப இருக்க வேண்டியது அவசியம். நமக்கு மோசமான சூழ்நிலை இருக்கலாம். சூழ்நிலை ஒருபோதும் என்ன செய்யாது? தேவனுடைய குணாதிசயத்தை மாற்றாது. தேவனை பற்றின புரிதலை வேணால் மாற்றும் மனுஷனுக்கு. அந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது பாருங்கள். அதனால தான் வசனத்தில் அதிக நேரம் இருக்கும்போது, என் தேவன் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடிகளை அகப்பற்ற யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி தெரிந்தார் என்று தான் வேத வசனம் சொல்லுகிறது. ஆமேன். அன்னைக்கு நல்லது செஞ்சவர் 2025 வருடங்களுக்கு முன்பாக வரும்போதும் இந்த பூமியிலே நன்மைகளை மட்டும்தான் செய்தார். யாருக்கும் அவர் வியாதியை கொடுக்கல. எல்லார் வியாதியும் என்ன செய்தார்? அவரை நம்பி வந்தவங்க எல்லார் வியாதியும் எடுத்து போட்டார். அல்லேலூயா. யாருக்கும் அவர் கஷ்டத்தை கொண்டு போய் கொடுக்கல. எல்லார் கஷ்டத்தையும் அவரால் இந்த பூமியில் இருந்த வரைக்கும் அதை முழுவதுமாக நீக்கி போட்டார். கல்வாரி சிலுவையிலே உலக மக்களுடைய மொத்த மனுக்குலத்தினுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். காரணம், நாம் தண்டனையை பெறக்கூடாது என்பதற்காக அவர் தண்டனையை பெற்றார். நாம் செழிப்பாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தரித்திரம் என்கிற முள்முடியை தலையிலே அவர் சூடினார். ஏன் முள்முடியை தரித்திரம்னு சொல்கிறோம்? முள்ளும் குறுக்கும் இந்த பூமியில் எப்போ முளைப்பித்ததான்? பாவத்திற்கு அப்புறம். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சதுக்கப்புறம் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். விரட்டப்பட்ட பின்பு உழைத்து சாப்பிட வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது தான் பூமியானது முள்ளையும் குறுக்கையும் என்ன செய்தது? சாபத்தினுடைய வெளிச்சம் தான் என்னது? வெளிப்பாடு தான் என்னது? முள்ளும் குறுக்கும். அந்த முள்முடியை தான் தேவன் தலையிலே சூட்டினார். காரணம், நீங்களும் நானும் தரித்திரத்தில் வாழக்கூடாதுன்றதுக்காக. அல்லேலூயா. என்ன, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நிறைய பேர் ஆசீர்வாதம்னு சொன்னால் அவங்களுக்கு பார்க்க மாதிரி கசப்பாக இருக்குது. அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தப்பு, அது கள்ள உபதேசம்லாம் பேசுகிறாங்க. கிடையாது. கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் எதை கொண்டு வருமா? ஏன்னா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது? ஆசீர்வாதம் அப்படின்னாலே ஐஸ்வர்யம்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஐஸ்வர்யம் அதில் ஒரு பகுதி தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஐஸ்வர்யம். அப்போ மீதிலாம் என்னது? நல்ல வாழ்க்கை, வெற்றியுள்ள ஜீவியம், தெய்வீக சுகம். நான்காவது தான் என்னதுங்க? ஐஸ்வர்யம். இந்த 4 சேர்ந்த காம்போ ஆஃபர் தான் என்னதுங்க? ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூன்னு சொன்னால் இந்த 4ம் உங்கள் மேலேயும் உங்கள் சந்ததி மேலேயும் வந்து பலிப்பதாக என்ற அர்த்தம். அல்லேலூயா. அதனால் ஆசீர்வாதம்னா வெறும் ஐஸ்வர்யம் நினச்சிடக்கூடாது. ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி தான் ஐஸ்வர்யம். தெய்வீக சுகமும் அதில் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வியாதியாகவே இருக்க விருப்பம்? ஒருத்தருக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அது தீமை. அந்த தீமையை ஒரு நாள் நம்ம சுமக்க வேண்டியதில்லை. ஏன் காய்ச்சல் வந்தோடனே உடனே போய் மாத்திரை எடுக்கிறோம்? ஏன் காய்ச்சல் வந்தோடனே டாக்டர்கிட்ட போகிறோம்? ஏன் ஒரு பிரச்சனை வந்தோடனே டாக்டர்கிட்ட போகிறோம்னா அதை நம்ம சரீரத்திலேருந்து விரட்டணும். அப்போ நமக்கே தெரியாமல் நம்முடைய உள்ளுறுப்புகளே அந்த வேலையை தான் செய்யும். ஒரு காய்ச்சல் வந்தோடனே உள்ளே இருக்கிற உறுப்பு பூரா அந்த காய்ச்சலை சரி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை அப்படி தான் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போது வியாதியை விரட்டணும். அது ஆண்டவர் கொடுத்த டோக்கன் ஆஃப் லவ்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. தரித்திரத்தை விரட்டணும். தரித்திரம் ஒன்றும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு காரியம் அல்ல. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர்னா அவருடைய பிள்ளைகள் யாருங்க? பிச்சைக்காரவங்களா? ஐஸ்வர்யமாக இருக்கணும். ஒருவேளை வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். கடன் பிரச்சனையில் இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையில் இருக்கலாம், அல்லது வியாதி பிரச்சனையில் இருக்கலாம். அது உலகத்தில் இருக்கிறதுனால இருக்குது. பரலோகத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. உலகத்தில் நம்ம வாழ்கிறதுனால அந்த பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதை எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. வசனத்தை சொல்லி எதிர்க்கணும். அல்லேலூயா. ஐயா, எனக்கு கடந்து போகிறதுக்கு வழியே தெரியல, ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கேன், அடுத்து என்ன செய்ய போகிறேன்னே தெரியல அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, வழியே இல்லாத இடத்தில் தேவன் வழியை உண்டாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாட்டு புஸ்தகத்திலே 61வது பாடல், வழி இல்லாத இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். யாருக்காக தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும். நமக்காக அவர் உண்டாக்குகிற தேவன். ஆமேன். அவரை மறந்துடக்கூடாது பாருங்கள். அவர்கிட்ட சண்டை போடுறது, அவர்கிட்ட கோச்சிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அது நமக்கு தான் அவரை சரியாக புரியலைன்னு நம்ம எடுத்துக்கிறணும். ஆண்டவரை சரியாக புரிஞ்சவர்கள் அவர் கூட என்ன செய்ய மாட்டாங்க? வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எல்லாரும் இந்த பாடலை தேவனுடைய அன்பை நினைத்தருளாய் நம்ம எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். எனக்காக அதிசயமாய்
தாங்குமே. வானம் பூமி ஒழியும், அவர் வார்த்தை ஒழியாது. அதிசயம் காணுவேனே. வழியில்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாய் போல் அணைத்து தினம் பொறுவரை நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. உயர்த்தி பாட உம்மை துதிக்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக சலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தின தேவனின் மேலும் நடத்த நீர் போதுமானதுக்கும் அதிகமான தேவனாய் இருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் மேலான நல்ல தேவன் நீர் ஆண்டவரே. அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே, அந்த ஒரு ஞானத்தின் ஆவியினால் எங்கள் எல்லாரையும் நீர் நிரப்ப விடுமா செபிக்கிறோம். ஆசீர்வதியும் மீதியான பகுதிகள் நீர் ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.